अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् उद्गृह्णतीमुपनिषत्सु निगूढमर्थं चित्ते निवेशयितुमल्पधियां स्वयं नः पश्येम लक्ष्मणमुनेः प्रतिपन्नस्तां मुनित्रपद्मसुभगाम् उपदेशमुद्राम्. இந்த ஸ்லோகத்திலே முன்னித்திர பத்மசுபகாம் உபதேசமுத்ராம் அப்படின்னு சொன்னதுக்கும் பூர்வ ஸ்லோகத்துல வியாக்கியான கேளி ரசிக்கேன கராம்புஜேனா அப்படின்னு சொன்னதுக்கும் பதத்தினுடைய சுவாரஸ்யாதிகளை குறித்து இது உபதேச விஷயம். அது சரணாகதி பண்ணிட்டவாளை தேர்த்துகிற விஷயம். இது உபதேசம்னா மந்திரத்தை மாத்திரம் உபதேசம் பண்றாள் சமாஷண காலத்தை, அது இல்லை. வியாக்கியானம், அந்த இடத்துல வியாக்கியானம்னு வந்திருக்குது, இங்க வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த வியாக்கியானம் அவர்கள் கேட்கிற சந்தேகத்துக்கு அந்த வியாக்கியானத்தை கராம்புஜத்தினால, அதாவது வாச்சா சொல்றத காட்டிலும் அந்த கை அசைவிலேயே அந்த விஷயத்தை காண்பிக்கிறார், அந்த வியாக்கியானம் பண்றாருன்னு அர்த்தம். ஏன்னா விசேஷமான அர்த்தங்கள்லாம் சொன்னா அவளுக்கு புரியாது. ஒரு விஷயத்தை சொன்னா ஒண்ணுமே தெரியாதவளுக்கு அதுல ஒரு சந்தேகம் வரும், அதுக்கு அர்த்தம் என்னது அப்படி இப்படின்னு. அதனால அவ கேட்கிற கேள்விக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு கையே அசைக்கிறாம. ஏன்னா இப்போ வியாக்கியானம் அங்க சொல்லுங்க இங்க சொல்லலையே அப்படின்றதுக்காக அங்க வியாக்கியானம்னா அப்போ அங்கேயும் காலக்ஷேபம் சொல்றார், அங்கேயும் உபதேசம் பண்றார், அங்கேயும் உபதேச முத்திரையை தான் சொல்லிருக்கு, இங்கேயும் உபதேச முத்திரையை மறுபடியும் பண்றார் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இதுதான் இங்கதான் உபதேச முத்திரை, அங்க வெறும கராம்புஜான்னு கையை மாத்திரம் ஆட்டுறாருன்னு சொல்றது ஏன் அப்படி சொல்லணும்? அந்த வியாக்கியானம்னு அங்க சொல்லிருக்காருன்னா அதுதான். அந்த வியாக்கியானத்தை படம்னா அதான் அந்த முத்திரை மூலமா காண்பிக்கிறார், கை மூலமா கையில் இருக்கக்கூடிய இதனால காண்பிக்கிறார். அதனால இதுதான் உபதேசம். அப்படிப்பட்ட முத்திரைய பஷ்யேமா அப்படின்னா எப்பவும் அதை சேவிப்போம் அப்படின்னு சொல்றதுனால அது எப்பவும் நித்தியமா இருக்குது. அதாவது ஆச்சாரியன் இப்ப இந்த உபதேச முத்திரைய காண்பிச்சாருன்னா என்ன அர்த்தம்? அது உபதேசம் பண்றத குறிக்கிறது, நமக்கு காலக்ஷேபம் சாதிக்கிறத குறிக்கிறது. அப்ப அந்த காலக்ஷேப விஷயத்தை அனவரதம் நாம எப்பவுமே அதை சேவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். சந்தோஷார்த்தம் விமர்சித்தி முஹு அப்படின்னு எப்பவும் அடிக்கடி சந்தோஷார்த்தம் அதை சேவிச்சுட்டே இருக்கணும். அதனாலதான் என்ன சொன்னார்? யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங் துவயம் அர்த்தானுசந்தானேன சகசதா ஏவம் வக்தா யாவத் சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா அப்படின்னு சொன்னார். துவயம் அர்த்தானுசந்தானம் பண்ணணும்னா சுருக்கமாகவும் பண்ணலாம், விபுலமாகவும் பண்ணலாம். அந்த விபுலமா பண்றது தான் இந்த ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள்ல எப்படி சாதிச்சிருக்காரோ அந்த பெருமானுடைய ஸ்வரூபம், சரணாகதி ஸ்வரூபம், அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்வரூபம், அர்த்த பஞ்சகம் இருக்குதே, பிராப்திய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ச பிரத்யேகாத்மனா, பிராப்தி உபாயம், பலஞ்சைவ ததா பிராப்தி விரோதிச்சா அப்படின்னு மிக்க இறநிலையும் அப்படின்ற பகவானுடைய ஸ்வரூபம் என்ன, மெய்யாம் உயிர்நிலையும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரத்யேகாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன, அதான் ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன, சக்க நெறியும் அப்படின்ற உபாயம், பிராப்தி உபாயம்
அப்படின்ற உபாயத்தினுடைய சொரூபங்கள் என்ன அப்படின்றதும், வாழ்வினையும் அப்படின்னு சொன்ன பலன் செய்வா அந்த பலத்தினுடைய சொரூபம் எப்படி இருக்குதுன்றதையும், தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் பிராப்தி விரோதிச்சா இதனால அது தடையா இருந்த ஊழ்வினையை தெரிஞ்சாதானே அதை ஓட்டணும், நம்ம கிட்ட இருந்து விளக்கணும். அதையும் அதனுடைய சொரூபத்தையும் இதெல்லாம் விசதமா தெரிஞ்சுட்டே போகலாம், விசதமா தெரிஞ்சுட்டே போகணும். ஒரு ஏழை பொண்ணு பணக்காரத்துல கல்யாணத்தை பண்ணிட்டு போச்சுன்னா அங்க இருக்க எல்லாரும் சாதாரணமான கல்யாணம் பண்ணிட்டா தனி கொடுத்தனம் போய் சொல்றேன் ஏதோ கொஞ்சம் போறோம், அவன் சம்பாதிக்கிறதுல ஒரு வாடகை வீடு எடுத்துட்டு அப்படி குடும்பம் நடத்துறது. அதே பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி எப்படி மேல மேல வளர்க்குறா, அதுக்கு எவ்வளோ பேர் இருக்கா, அதெல்லாம் எப்படி அவ நடைமுறையெல்லாம் படித்து எப்படிலாம் பண்றா, அந்த ஐஸ்வர்யத்தை வளர்க்குறா, ஐஸ்வர்யத்தை கொண்டு எப்படிலாம் அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு இன்னும் விசேஷமா நமக்கு நிச்சயப்படி அனுபவங்கள்லாம் இருக்குது. சாப்பிட்றது தொடக்கமா, வசிக்கிறது தொடக்கமா, பேங்க் பேலன்ஸு அது இது, அப்புறம் மாளிகை கூட போன்ற மாதிரி அங்கங்க ப்ராப்பர்ட்டிஸ் அது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டே போகணுமோ மேல மேல. ஆன மாதிரி இந்த துவயம் அர்த்தானுசந்தானேன சகசதா ஏவம் வக்தா யாவத் சரீர பாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாசுவான்னா அந்த துவயத்துல சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றதுன்னா சுருக்கமாகவும் பண்ணிடலாம். ஸ்ரீமான நாராயணன் திருவடிகளில் களையற்ற கங்கேரம் பெருகைக்கு ஸ்ரீமான நாராயணன் திருவடிகளை பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். அதான் அதை அப்படியே நினைச்சுட்டே இருக்கலாம். நாம பெருமாளுக்கு அங்க போய் கைங்கரியம் பண்றதுக்காக இங்க நாம அவன் திருவடி ரெண்டையும் சரணமா பற்றிருக்கோம் அந்த அப்படின்னு இப்படியே நினைச்சுட்டு நாம பெருமாளை சரணாதி பண்ணிருக்கோம், ஐசிங்கர் பண்ணி வச்சிருக்க, ஆச்சாரியன் பண்ணி வச்சிருக்க, அதனால அது நமக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு அப்படின்னு இப்படியே அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிருக்கோம். ஆனா ஸ்ரீமான்னா என்ன, அந்த மதுக்குக்கு என்ன அர்த்தம், நித்திய யோகமா இருக்குது மதுக்கு. ஸ்ரீன்றதுக்கு அவ பிராட்டிய புருஷகாரமா வேற இருக்கா, பெருமாளோட எப்பவும் சேர்ந்துருக்கா, அதனால பெருமாளை போல உபாயமாவும் இருக்கா உபேயமாவும் இருக்கான்றது மாத்திரம் இல்லாத அங்க ஸ்ரீன்னு பதம் போட்டிருக்கிறதுனால அதிகப்படியா அவளுக்கு ஸ்ரீமான்னு சொன்னதுனால நித்திய யோகம் மதிப்பானதுனால அவ பெருமாளோட விட்டு பிரியாது இருக்கிறதுனால உபாயமாவும் இருக்கா உபேயமாவும் இருக்கா பெருமாளை போல அப்படின்றது இருந்தா கூட ஸ்ரீன்னு ஒரு அவளை குறிக்கிட்டு ஸ்ரீதித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் துவாம் வயம். அம்மா உனக்கு ஸ்ரீன்னு வேற பேராச்சமா, உன்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு ஆள வந்தார் சொன்னேன். அதனால அந்த ஸ்ரீக்கு உண்டான பெருமைகள்லாம் 6 அர்த்தங்கள்லாம் இருக்குது. அதனால அவ புருஷகாரன் தன்னேற்றமா எம்பெருமான காட்டிலும் ஒரு அதிசேதமான ஒரு உபகாரம் நமக்கு அருள் பண்றா. புருஷகாரமா பரிந்துரை செய்யறவளா ரெக்கமெண்டரா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த ஸ்ரீனால எம்பெருமானுக்கு வரக்கூடிய பெருமை என்ன, எம்பெருமான சார்ந்து இருக்கிறதுனால ஸ்ரீக்கு வரக்கூடிய பெருமை என்ன, இப்படின்னு அதை விசதமா முன்னையே கூட சொல்லியிருக்கேன். அதாவது ஐஹிங்கர் சாய்ப்பர் என்ன ஒரு அப்பளாத்து வட்டுல்னு பேர். இப்போ நேர பிந்து அப்பளா அந்த அப்பளான்னு வாங்குறவாளுக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாது. அந்த உளுத்தம்மாவை பிசைஞ்சு அதை பக்குவப்படுத்தி அதை சின்ன சின்ன உருண்டையா அப்படி போட்டுப்பான், அதுக்கு வட்டுல்னு பேர். அதுக்கப்புறம் அதை குழவியில அதை இடுவா, அது சின்ன சின்னதா முதல்ல பண்ணுவா, அதுக்கு அப்பளாத்து இதுக்கு வட்டுல்னு பேரு, இதுக்கு விட்டம்னு பேர். அப்புறம் 2 விட்டத்தை ஒன்னா சேர்த்து பெரிய பெரிய அப்பளாமா பண்ணுவா, ரெட்டாப்பலான்னு. இல்லை ஒரு விட்டத்தையே அப்படியே பண்ணுவா, அது ஒத்தாப்பலாம். இந்த ரெட்டாப்பலாம்லாம் கல்யாணம் தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வானாயை வச்சு அது நிறைய எண்ணெயை வச்சா இந்த சின்னதா உருண்டையா என்ன ஒரு எலுமிச்சங்காய் போல இருந்த அந்த உருண்டையானது அப்படியே ஒரு பெரிய தட்டு, அதாவது ஒரு 2 அடி 2 அடி அதான் 1 அடி டயாமீட்டர் கொண்ட தட்டு இருந்ததுன்னா அந்த தட்டில் அவ்வளோ அந்த டைமென்ஷனுக்கு அப்படியே அது பெருசா இருக்கும். அதை போல எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுட்டு எப்படி அந்த பெண்ணாகப்பட்டவள்
எல்லா ஐஸ்வர்யத்தையும் தெரிஞ்சுட்டு அதை எப்படி வளர்க்கறது, எப்படி வளர்க்குறா, அதில் நம்ம பங்கு என்ன, நாம் எவ்வளோ காரியம் பண்ணணும், நாம் இன்னும் உற்சாகம் மேலே மேலே பண்ணணும் தானே. அதனால எப்பவும் அதை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் இதை சொன்னான்னு சொன்னோம். துவயம் அர்த்தானுசந்தானே சகதாயம் அர்த்தான். அந்த மாதிரி இந்த உபதேசத்தை என்னைக்குமே நானும் சேவிக்கிறதுன்னு என்ன, இப்போ கிரந்தமெல்லாம் சேவிக்கிறதுன்னு சொல்கிறோமே, இந்த பஷ்யமன்றது சேவிக்கிறோம் அந்த உபதேச முத்திரைன்னா, அதே மாதிரி அவருடைய கிரந்தத்தை அப்படியே நாம நிச்சயம் பாராயணம் பண்றோம் அப்படின்ற வரையில் அதுக்கு அர்த்தம். பஷ்யேமா லக்ஷ்மண முனேஹே அப்படின்னு, லக்ஷ்மண முனேஹே அப்படின்னு இந்த இடத்துல, அதாவது பூர்வ ஸ்லோகத்தெல்லாம் எத்திசார்பௌமன்றத அந்த இடத்துல சொன்ன யமினாம் நாதஹா அப்படின்னு சொன்ன. மற்ற இடத்துலாம் நாத சப்தம் உபயோகப்படுத்தல. அதனால நாத சப்தம்னு சொன்னா இந்த இடத்துல அவர் இடத்துல போனாக்கா நாதன்னா என்ன அர்த்தம், நாதனை பெற்றவனா இருந்தா அவங்கிட்ட போய் நாம யாசிச்சோம்னா திருப்பி யாசிக்கவே வேண்டாம். அதனால இந்த சரம ஸ்லோகார்த்தத்தை நம்ம சித்தத்துல சரணாகதி நீ பண்ணிக்கோ, எதுக்கும் கவலைப்பட வேணான்னு அந்த கராம்புஜத்தினால காமிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட போனா இன்னும் மேல மேல ஞானம் வேணுமா, அவரே அந்த ஆச்சாரியனே காலக்ஷேபம் சாய்ப்பாருங்க. அடுத்த ஸ்லோகத்தில் அதாவது வெறுமை சரணாகதி பண்ணிக்கோ நீ விசாரப்படாதே அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லாம அதை ஸ்தாபிக்கக்கூடிய கிரந்தங்கள்லாம் இருக்குதே, கிரந்த சதுஷ்டயம், அதெல்லாம் காலக்ஷேபம் சொல்லக்கூடியது இந்த இடத்துல சொல்றது. சரி, அங்க யமினாம் நாதஹா, அதே மாதிரி யமினாம் யமினாம் நரேந்திரஹா அப்படின்லாம் சொன்னார். இந்த இடத்துல வரது லக்ஷ்மண முனின்னு சொன்னார். ஏன் லக்ஷ்மண முனேஹே அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்படுறது. லக்ஷ்மணன் ஏன் பேர் வச்சார்னா, அவன் எம்பெருமானுடைய கைங்கரியமாகிற லக்ஷ்மி ஸ்ரீ அதை எப்பவுமே சம்பன்னனா ஸ்ரீய உடையவனா, அந்த கைங்கரிய ஸ்ரீய உடையவனா இருக்கக்கூடியவன். அது மாதிரிதான் இவரும் பாஷ்யக்காரருக்கும் லக்ஷ்மணன்னு திருநாமம், இளையாழ்வார் இளைய அப்படின்னு. அந்த மாதிரி லக்ஷ்மணன் திருநாமம் அப்படின்னு சொன்னா, ராமானுஷன்றதும் ராமனுக்கு அனுஷன் லக்ஷ்மணன். ஏன் அப்படின்னா இவர் எப்பவும் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை தான் பண்றவர் மாத்திரமில்லை, எல்லாரையும் பண்ண வைக்கக்கூடியவர். அதனால்தானே இந்த சம்பிரதாயத்தை சரணாகதி சாஸ்திரத்தை பெருக்கிறதுக்காக தான் தேவப்பெருமானிடத்துல அந்த மாதிரி அளவந்தார் சரணாகதி பண்ண, இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கறதுக்காக நீ பாஷ்யக்காரரை அருள போகணும் அப்படின்னு. யஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ஜவந்தியா தன் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி அப்படின்னு சொன்ன. அதனால இந்த சரணாகதிய சாஸ்திரத்தை நாடெங்கும் வளர்த்து எல்லாரும் கட்டி தொட்டி நாடு நகரமும் நன்கறியா அப்படின்னு, நகரத்தார் மாத்திரம் இல்லை, அதாவது நன்னா வாசித்த இந்த இவா மாத்திரம் இல்லை, அறிவிலிகளா இருக்கக்கூடிய நாட்டான்னு சொல்றவே சாதாரணமா கிராமவாசிகள் அது இது அந்த மாதிரி அறிவிலிகளா இருக்கவாலும் அந்த பயனை பெறணுன்றதுக்காக தான் இருக்கு. அதனால இந்த இடத்துல இந்த சரணாகதி சாஸ்திரத்தை எல்லாரும் அந்த சரணாகதி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, அந்த சரணாகதனை ஆகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, அது அவனே பண்றானோ இல்ல ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறாரோ இல்ல அவனுக்காக ஆச்சாரியனே பண்றாரோ, எப்படியோ சரணாகதன் ஆகக்கூடிய தன்மை இருந்து அவன் கைங்கரிய ஸ்ரீய பேர்த்தனால இவருக்கு லக்ஷ்மணன்னு பேரு. ராமானுஷன் லக்ஷ்மணன். அது லக்ஷ்மண முனி அப்படின்னு ஏன் இங்க சொன்னார் அப்படின்னா, அங்கேயும் ஆரம்பத்தையும் லக்ஷ்மணன்னு சொல்ல தேவலாம் வெறுமை முனின்ற சப்தம் சேர்த்து சொல்லுவார். ஏன்னா எத்தியா இருக்கிறதுனால. இல்லைன்னா ஒரு இடத்துல லக்ஷ்மணாரியோபதேசா அப்படின்னு கூட ஆரிய சப்தம் கூட சொல்ற.
இருக்கட்டும். இங்க லக்ஷ்மண முனிகின்னு இந்த இடத்துல ஏன் சொன்னார் அப்படின்னா, முனிகின்னா மனநசீலன் அர்த்தம். சரி, சன்னியாசிகள் மனநசீலா அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பிரகரணங்கள்ல. நான் இந்த இடத்துல என்னன்னா, எதையும் இந்த உபதேசாதிகள்லாம் பாத்திர விவேகம் பண்ணி தான் உபதேசம் பண்ணணும். அதனால சரணாகதிக்கு எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும்னு சொல்றதுனால சரணாகதி எல்லாருக்கும் பண்ணி வைக்கலாம். அப்ப பாத்திர இதுவே பண்ண வேண்டாம். யாராருக்கு இந்த பலத்துல ஆசைன்னா இந்த சம்சாரத்துல வெறுத்து நாம வேண்டாம், இனிமேட்டு கஷ்டப்படாத இருப்போம், கஷ்டப்படாததுக்கு வழி என்ன அப்படின்னா இதோ ஆச்சாரியன் சாய்க்கிறார், மோட்சம் போறதுக்கு வழி சரணாகதின்னு நாம அதை பண்ணிடுவோம் அப்படின்னு யாராருக்கு அந்த பலத்துல ஆசை இருக்குதோ, ஆக்கிஞ்சன்யம் இருக்குதோ, அதாவது ஒன்றும் என்னால பண்ண முடியாது எந்த உபாயமும் அப்படின்னு இருக்கு, அவள்லாம் இதுக்கு அதிகாரி தான். அப்படியானதுனால அந்த இடத்துல அது சரியா போயிடுது. ஆனால் மேல மேல உபதேசம் பண்ணாக்கா சரணாகதி பண்றதுக்கு முன்னையே காலட்சேபம் சொல்றேன், அதை சொல்றேன், இதை சொல்றேன்னா சரணாகதிக்கு 5 ஓடிடுவா. புஸ்தகத்தை பிரிக்கிட்டேவே தலை சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த அந்த மந்திரார்த்தங்கள் இருக்குதே, மந்திரார்த்தங்கள்லாம் விசதமா கிரந்த ரூபேன்னு சொல்லணும். அப்படின்னா கிரந்த ரூபேன்னா அதுக்கு உண்டான பிரமாணங்களோட கூடிதானே அதெல்லாம் கிரந்தத்துல இருக்கும், அதை ஸ்தாபிச்சிருப்பான். இப்போ பிசி பாஷ்யம்னா பிரம்மம் ஜெகத் காரணம்ன்றதுக்கு எவ்வளோ உபனிஷத்துக்கள்லாம் எடுத்து அதெல்லாம் சொல்லி அதுக்கு மாறுதல் அர்த்தம் சொல்றவாழ்லாம் மாறுதல் இன்னென்ன காரணத்தினாலன்னு கண்டிச்சு அதெல்லாம் ஸ்தாபிக்கிறார். அதனால அப்படிலாம் சொல்லணும்னா அது பாத்திரம். இந்த இவன் தகுதியானவன், இவன் தகுதியற்றவன், இவனுக்கு இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்க முடியாதவனுக்கு போய் சொன்னாக்கா அது தலை சுத்திட்டுன்னா உடனே ஓ இதெல்லாம் நமக்கு தெரியலன்னா நாம சரணாகதியே பண்ணிக்க முடியாது போல, நமக்கு ஒன்றும் தெரியாது. திபாஷி கால சேரத்தில் 4 நாள் போய் உட்கார்ந்து சுவாமி வர சொன்னேன்னு சொல்லிட்டு சரி முதல் நாள் தெரியலையே, 2ஆம் நாள் தெரியலையே, 3ஆம் நாள் தெரியலையே, சரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா புரியுன்னு பார்த்தா 1 மாசம் ஆச்சு இன்னும் ஒன்றும் புரியல. இப்படி இருக்கிட்டே நான் என்னத்த சரணாகதி பண்ணிக்கிறது? ஒன்று கூட 30 நாள் போய் ஒன்றுமே புரியல எனக்கு, நான் சரணாகதி எப்படி பண்றதுன்னு 5 போயிடுவான். அதனால யாருக்கு சொல்லலாம் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு அந்த பாத்திரத்தை அறியறதுக்கு அதை மனனம் பண்ற, அதாவது மனசுலயே சிந்தனை பண்ற. எப்படி பெருமாள் யோக நித்ராம் உபாகுரு அப்படின்னு சொல்லியிருக்கோ, ஜெகத் ரக்ஷண ஜாகரியாம் யோக நித்ராம் உபாகுருன்னு அப்படியே பெருமாள் சிந்த செய்து அப்படின்னு எப்படி சிந்த பண்ணிட்டு இருக்கானோ அதை போல இங்க பாஷ்யக்காரர் இந்த உபதேசத்தை பண்றதுக்கு இந்த உபதேச உபதேசம்னா உபதேச முத்திரைன்னு உபதேசம், அதுக்கு அவர் பாத்திரம் இவன் தகுதியானவன், இவனுக்கு பண்ணலாம், இவனுக்கு இந்த அளவு பண்ணலாம், இவனுக்கு சிவாஷிக்காரரே அதனால்தான் தீபம் சாரம் எல்லாமும் பண்ணிருக்க, சுருக்கமாகவும் அத்தியந்த சுருக்கமா சாரம் பண்ணிருக்க, கொஞ்சம் விவரணமா தீபம் பண்ணிருக்க, சிவாஷியத்தை நல்ல விரிவா பண்ணிருக்க. எதுக்காக? அதுவரையில் இருக்கட்டும். ஏன் இந்த கத்தியத்திரயத்திலேயே சரணாகதி கத்தியத்தை பண்ணார், மறுபடியும் அந்த சரணாகதி கத்தியத்தை விவரமா சொன்னதெல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு அதுல சுருங்க சொன்னதெல்லாம் இன்னும் விவரிக்கிறார் ஸ்ரீரங்க கத்தியத்துல. ஏன்னா அங்கேயே விவரிச்சா இதுவாயிடும்ன்றதுக்காக இன்னொரு கிரந்தமா அதை சாதிக்கிறேன் ஸ்ரீரங்க கத்தியம்னு. அதோட கூட 2வது தடவை சொன்னாக்கா, அதாவது விவரமா சொல்லத்தை சுருக்கி சொன்னாலே அதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்காகவும், அங்க சுருக்கி சொன்னது அர்த்தம் போராதுன்னு நினைக்கிற வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு இங்க விவரமாகும். அப்படி ஸ்ரீரங்க கத்தியத்தை சாதிச்சிருக்க. அதனால இந்த இடத்துல என்ன லக்ஷ்மண முனிஹி அப்படின்னு சொன்னது ஆன மாதிரி சிஷ்ய சௌகரியார்த்தம் யாராருக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணலாம் அப்படின்றத சிந்தனம் கொண்டு அப்படி பண்றதுனால இந்த இடத்துல லக்ஷ்மண முனின்ற பதத்தை பிரயோகப்படுத்தினார்.
उद्गृह्णतीमुपनिषत्सु निगूढमर्थम् चित्ते निवेशयितुम् अल्पधियां स्वयं नः पश्येम लक्ष्मणमुनेः प्रतिपन्नहस्ताम् उन्निद्रपद्मसुभगाम् उपदेशमुद्राम् அதனால உத்ருண்ணதி உபனிஷத்சு நிகூடமர்த்தம் அல்பதியாம் ஸ்வயம் நக. அல்பதியாம் அப்படின்னு சொன்னா மிதஜரா இருக்கிறதுக்கு அர்த்தம். மிதஜரா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது சிற்றறிவு. ஏன்னா வாசிக்க வாசிக்கதான் அது பெரிய அறிவாகும். மந்தமதிகளா இருக்கிறத சொல்றது. நகான்னு சேர்த்து சொன்னது லக்ஷ்மண முனிகி. அந்த பிரதிபன்ன லக்ஷ்மண முனேகே பிரதிபன்ன ஹஸ்தாம், அந்த கையோட அப்படியே பொருந்தி இருக்கக்கூடியது. அந்த இந்த உபதேச முத்திரைன்றது கையோட பொருந்தி இருக்கிறது அப்படின்னு சொல்ற. கையோட பொருந்தியதா இருக்குதுன்னு. ஏன்னா யார் இவாள்லாம் அப்படின்னு சொன்னா சாட்சாத்து எம்பெருமான் தான் நமக்கு ஆச்சாரியனா வரா. எப்படி வரா அப்படின்னு சொன்னா சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மத்தியமயின் தனும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினான். அதனால தன்னுடைய கருணையினா எம்பெருமான் இந்த கிருத்வா மத்தியமையின் தனு, இந்த ஆச்சாரியனுடைய தனுவுல எம்பெருமான் குடிக்கொள்றான். இந்த தனுவை எம்பெருமான் எடுத்துக்கிறான். இந்த ஆச்சாரிய திருமையை அது எடுத்துட்டு கருணையினால சாஸ்திரமாகிற கையை கொடுத்து நம்மலாம் மக்னான் உத்தரத்தை லோகான், அழிந்து இருக்கிற லோகத்தை உத்தரத்தை மேல எடுக்கிறார் அப்படி. அதனால இந்த அப்போ அந்த அவருடைய கருணையினால சாஸ்திரமாகிற இத நமக்கு கை கொடுக்கிறார். சாஸ்திரமாகிற கைய கொடுக்கறது எப்படி அப்படின்னு சொன்னா அதான் அந்த உபதேச முத்திரையால கையை கொடுக்கிறார். சாஸ்திரமாகிற கை கொடுக்கிறாருன்னா சாஸ்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணி காண்பிச்சு நமக்கு காருண்யா சாஸ்திரபாணினா. அதனால நம்ம அழிஞ்சு கிடக்கிற லோகத்தை அழிஞ்சு கிடக்கிற ஜீவனை கரையேற்றுறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த இடத்துல பிரதிபன்னா ஹஸ்தாம், அந்த ஹஸ்தத்துல எப்பவுமே இந்த உபதேச முத்திரை பொருந்தி இருக்கு. என்ன அப்படின்னா ஹஸ்தம் வந்து எதை குறிக்கிறது? சாஸ்திரமாகிற கை. உபதேச முத்திரை எதை குறிக்கிறது? அந்த ஞானத்தை நமக்கு அருள்றது தான் குறிக்கிறது, நம்முடைய நெஞ்சில வைக்கிறது தான் குறிக்கிறது. அதனால பிரதிபன்ன ஹஸ்தாம்னா இந்த சாஸ்திரமாகிற இது எப்பவும் பொருந்தியே இருக்குது. அந்த உபதேச முத்திரையில எப்பவுமே சாஸ்திரம் அப்படியே நடையாடி. அதனால அந்த பிரதிபன்ன ஹஸ்தாம் அப்படின்னு சொன்னது சாஸ்திரமாகிற மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா, சாஸ்திரமாகிற கை. அந்த சாஸ்திரமா அதுதான் அந்த கையோட பொருந்திருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சாஸ்திர உபதேசத்தை இந்த இடத்துல நமக்கு பண்ற. அந்த சாஸ்திரம் என்ன சொல்றது? அந்த எம்பெருமானை போய் அடைஞ்சு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுனால அதுதான் சொன்னோம் லக்ஷ்மணன். முனின்னா பாத்திரா பாத்திர விவேகம் பண்றது. இப்படிப்பட்ட எம்பெருமா அதான் ஆச்சாரியனுடைய அந்த திருக்கை உபதேசம் இருக்குதே, அந்த உபதேசத்தை பசேமா எப்பவும் சேவிப்போம் அப்படின்றது இந்த இதனால உத்கிருண்ணதீமுபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேசயித்தும் அல்பதியாம் ஸ்வயன்னஹ
பசியேம லக்ஷ்மணமுனே பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேசமுத்ராம். மேல நாம நாளைக்கு சேவிப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீனி திவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.